என்னடா எந்திரிச்சு உட்காந்து கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நினைப்பீங்க. பயங்கரமான முதுகு வலி. சரின்னு சொல்லிட்டு நேற்று வந்து டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வந்து மாத்திரை தான் கொடுத்தாரு. பட் டாக்டரால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த முதுகு வலி எதனால் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அவேர்னஸ் வச்சு எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ லேட்டாக சாப்பிட்டுட்டு உடனே படுத்துறேன். அதனால் என்ன ஆகுதுன்னா சாப்பாடெலாம் போயிட்டு முதுகில் போய் உட்காந்துருது. காலைல எந்திரிக்கும் போது பயங்கரமான முதுகு வலி, சரியாக கிளாஸ் எடுக்க முடியல. ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஃபீல்டில் நான் வரதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 13 மணி நேரம் டெய்லியும் ஒர்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். நைட்டு தான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஸோ வந்து அது ஒரு 7 இயர்ஸ் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப அன்கான்ஷியஸ்லாம் ஆகியிருக்கேன் இந்த கிளாஸஸ்னால். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவேர்னஸ் ஒர்க் பண்ணுறதுனால வெறும் 4 to 5 ஹவர்ஸ் தான் எடுக்கிறேன். அதே ஏர்னிங்ஸ் கையில் கிடச்சிருது. பட் ரொம்ப நேரம் நின்று என்னால் ரொம்ப நேரம் காலுடைய பாதத்தில் வந்து என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா இது பண்ண முடியல, நின்று கிளாஸஸ் எடுக்க முடியல. அதனால் உட்காந்து தான் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ணி டீச்சிங்கை வந்து கூர்மைப்படுத்தியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லேயும் எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் ஒரு அவேர்னஸோடி ஒரு கிளாஸஸ் முன்னாடிலாம் நான் வந்து 1 hour எடுத்துகிட்டு கிளாஸ் இப்போ 1/2 hourலேயும் முடிச்சிடுறேன். அந்தளவுக்கு வந்து கிளாஸஸில் வந்து நான் பயங்கரமாக என்னை ஷார்ப் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்ஸ் மேக்ஸில். ஸோ யாருக்காவது ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஷார்ட் பீரியடில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்னா மறக்காமல் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எடுக்க போகிற டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்தி கூர்மையாக இருந்தாங்கன்னா போர்ஷன் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதனால் எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கிளாஸஸ் வந்து டெமோ கிளாஸ் எடுத்து ஒரு வாரம் அந்த டீச்சர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் கண்ணை மூடிட்டு பணம் கட்டுங்க. ஓகே, இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே, நன்றி, வணக்கம்.